இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த காட்டூர் மக்கள் இல்லாமல் இந்த பட்டிமன்றமே இல்லைங்க. ஒரு முறை ஜோரா கை தட்டி விடுங்க பாக்கலாம். அச்சம் மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடாங்கிறார் கண்ணதாசன். அதுக்கு ஏத்த மாதிரி அச்சமே இல்லாம வீரத்துக்கு புகழுக்கு பேர் போன ஊருங்க இந்த ஊரு. அப்படிப்பட்ட ஊர்ல வாழ்ற இந்த ஆண் பிள்ளைகளுக்காக நான் இங்க பேச வந்திருக்கேன். அதாவது தாய் தானு நடுவர் அவர்களை தாரத்தை கட்டிட்டு வந்தோம். 17 சீமையில போய் பொண்ணு தேடி அதுல ஒரு சீமையில போய் பொண்ணு எடுத்து வந்தா அவ வலது கால் உள்ள வச்சானா அம்மா இடது கால் எடுத்து வெளியே போயிடுறாங்க. உண்மைம்மா, வலது காலை வச்சா இடது காலை வச்சு நம்ம அம்மா போயிருது. என் பொண்டாட்டி வலது காலை எடுத்து வச்சு வாங்கினாங்க. இவளுக்கு எது வலது எது இடதுன்னே தெரியல. குத்து மதிப்பா இருக்கட்டுமேனு குதிச்சு வந்தா வீட்டுல. அன்னைக்கு ஆரம்பிச்ச குடும்பம் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்குதுமா. நடுவர் அவர்களே, முதல்ல தமிழ்நாட்டுல பொண்ணு எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பிடிக்காம கொரியாவுக்கு போயிட்டாங்க நடுவர் அவர்களே. கொரியா, கேரளா போனாங்க, ஆந்திரா போனாங்க. எங்கெல்லாம் லைன் போட்டாங்களோ அங்கெல்லாம் லைன் போட்டாங்க. வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, தாய்க்காக ஆண் பிள்ளைகள் எத்தனையோ போராடிட்டு இருக்கிறாங்க. அவன் நடுவுல மாட்டிக்கிட்டு அட பொண்டாட்டிக்கிட்டு அழுகுறதா இல்ல அம்மாவை சமாளிக்கிறதான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உண்மைமா, அம்மா கிட்ட அழுதுனா பொண்டாட்டி திட்டுறான், பொண்டாட்டி அழுதா அம்மா திட்டுறான். இவங்க 2 பேரும் என்னைய போட்டு அடிச்சுக்கிட்டு அழுகுறாளுங்க. அதுதான் நான் என்னால வயிற்றுச்ச தாங்க முடியல. நடுவர் அவர்களே, நான் ஒரு பிள்ளையா இருந்து சொல்றேன். ஒரு நாள் எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தாருங்க. வேலைக்கு போயிட்டு வந்தாரு, பாக்கெட்ல பணம் இல்ல. எங்க அம்மா அப்பதான் சம்பள நாளுன்னு கூட்டு பொரியல் ரசம் சாம்பார்னு அத்தனையும் செஞ்சு வச்சிருந்தா. அப்பா வருவாருடி, சம்பளம் கொடுப்பாருடினா. அம்மா எனக்கு ஒரு 100 ரூபா வாங்கி தம்மானே. சரி வாங்கி தரேன் உங்க அப்பா வருவான் இருன்னா. சரின்னு சொல்லி எங்க அப்பா வந்தா நடுவர் அவர்களே. வந்தாங்க காசு இல்லடி அப்படின்னா. சாம்பார் வச்சாங்க. ஐயோ போச்சு, உன் தங்கச்சிக்கும் கொடுத்துட்டேன் உன் அக்காவுக்கும் கொடுத்துட்டேன். வந்தா ஒண்ணும் கொண்டு வராம வரா. போகும்போது 2 பை இழுத்துக்கிட்டு போறா. ஐயோ, உங்க அம்மா 10 புடவை வாங்கி வச்சிருந்தா. சரி என் பிறந்த நாளுக்கு கொடுப்பான்னு நினைச்சேன். 10 புடவை ஏத்தி விட்டாடா அப்படிங்கிறான். நடுவர் அவர்களே, நான் 3 பிள்ளைய கத்துருக்கிறேன், என்ன பண்ணிட்டு அப்படின்னு அழுகுறான். எங்க அப்பா சோறு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு கோவிச்சுட்டு போயிட்டாரு. சரி அப்பாதான கோவிச்சுட்டு போயிட்டாரு. நான் போய் கூட்டு வந்து சுவரத்தை போட்டு அனுப்புனேன் உள்ள. எங்க அப்பா நாளை காலைல முடக்கி படுத்துக்கிட்டாரு. அட என்னடா ஆச்சுன்னு நானும் யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்பதான் எங்க அப்பத்தா சொல்றா, அடியே எனக்காக பையன் சப்போர்ட் பண்ணா. நைட்டு என்ன நடந்ததுன்னு என்ன பாட்டியும் சொல்ற, நைட்டு குமுறி இருப்பாடி உமா அப்படிங்கிறாங்க நடுவர் அவர்களே. இனிமே உங்க அப்பாட்ட சொல்லு, சம்பளம் ஓனர் கொடுக்கலைன்னா, சம்பளம் எப்படியாவது கொடுக்கலைன்னா அடுத்த வாரம் தர்றோம்னா கூட கவலைப்படாதப்பா, ஒரு 150 ரூபா கொடுன்னு சொல்லி ஓனர்கிட்ட வாங்கி ஒரு குவார்ட்டர் போட்டுட்டு வீட்டுக்கு வர சொல்லு. உங்கள் அம்மா பேசாமல் அது குறுக்கி படுத்துடும், ஒரு வாட்டில் சாப்பிட்டு பேசாமல் இருக்கணும். இதான் ஐடியா. நான் சொல்கிறபடி போய் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். நடுவர் அவர்களே, எங்க அம்மா நான் ஒவ்வொரு நாளும் பேச்சு போட்டிக்கு போகும்போதெல்லாம், நீ சாப்பிட்டியாடா கண்ணு, வயிறார சாப்பிட்டியா, என்ன பண்ணின, என்ன நடந்தது, நீ தோல்வியுற்றா கூட உன்னால முடியும்டா, அடுத்த மேடையில பாத்துக்கலாம் விடு, இது என்ன பெரிய விஷயமான ஒவ்வொரு டைம் என்ன ஊக்குவிக்கிறவன் என் தாய்ங்க. தாயை விட இந்த உலகத்துல சிறந்த தெய்வம் யாருமே இல்ல. உண்மைமா, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லும் 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைன்னு தான் சொன்னான். எவனாவது பொண்டாட்டி சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொல்லியிருக்கானா? நடுவர் அவர்களே, பொண்டாட்டி என்பவன் யார் தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்தாலே சனிய கூட வந்த மாதிரி. ஒரு பொண்ணா இருந்து சொல்றேன், இன்னைக்கு ஆம்பளைங்க படுற வேதனையை பார்த்தா ஐயோ ஏண்டா பொண்ணா பிறந்தான்னு தோணுதுங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல ஆண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? வீரமா இருந்தாங்க. இப்பெல்லாம் வெளியதான் பந்தாவா வீசைய முறுக்கிக்கிட்டு போக முடியும். உண்மைமா. அப்ப வாட்ஸ்அப்ல ஒண்ணு ஓடுதே பாத்திருக்கியா? தெரியலையா? எப்போ வருவேன் இதை தவிர அந்த பொம்பளை வேற எதுவும் பேசுது இல்லையா? நடுவர் அவர்களே, இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா அப்படியே கைய கட்டிக்கிட்டு வரோம், பாட்டிக்கு பயந்துக்கிட்டு. ஏண்டி சோறு போடுவியா? நடுவர் அவர்களே, 10:30க்கு நாடகம் முடிஞ்சாதான் எங்க அம்மா கொள்ளி வைக்கிறா. அம்மா பசிக்குதுமா. அட இரு, அங்க வேற சண்டை போயிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. மாமனார் மாமியார் இப்படி அடிச்சுக்கிறாங்களே, ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அட சைடுக்கு போயிருவாளா மாட்டாளா? அவர்களே, பக்கத்து வீட்டு சண்டையில அவ்வளவு சந்தோஷம் அந்த காலத்துல. உண்மையிலே அடுத்த வீட்டுல சண்டை நடந்தா அவ்வளவு சந்தோஷப்படுறேன் நம்மால். இப்ப அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னா இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்பான், சார்
வாட் ப்ராப்ளம், எங்கள் சீட்டில் பவர் கட். இதே ஜப்பானில் கரண்ட் போச்சுன்னா அவனே பிசிக்கரில் பிடிங்கி பார்ப்பான் என்ன பிரச்சனை. இதே நம்ம ஊரில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க பக்கத்து விட்டு எட்டி பார்ப்பான். அவனுக்கு போச்சா நம்மளுக்கு போச்சு, பயப்பட்டு படுத்து தூங்கு. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே, தாரம் என்பவள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்பவள். ஆனால் தாய் என்பவள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை நிர்ணயிப்பவள். நடுவர் அவர்களே, அதனாலதான் சொல்றேன், தாய்ங்கிறவ ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கிய உறவு தாய் தான். ஒரு காலத்துல தந்தையோடைய மகனுக்கு என்னைக்குமே தந்தைக்கு மேல வெறுப்பு அதிகமா இருக்கும். ஆனா தாய்ங்கிறவ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பையன் இந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான், ஏன் இப்படி பையனை திட்டுறேன்னு ஒவ்வொரு டைமும் நம்ம அரவணைக்கிறவ யாருங்க? நம்ம தாய். தாய் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த உயிரினமும் வாழ முடியாது. அது விலங்குகளிடத்திலும் சரி, மனிதர்களிடத்திலும் சரி. நடுவர் அவர்களே, தாய்ங்கிறது ஒரு உன்னதமான உறவு. அந்த உறவு இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் சீரழிச்சுக்கிட்டு வரோம். எத்தனை நம்மளுடைய மனைவி சொல்ற ஒரு வார்த்தையால நம்மளுடைய அம்மாவை நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறோம். அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போய் இன்னைக்கு எத்தனையோ ஆசிரமங்கள்ல எத்தனையோ கணக்கான தன்னுடைய தகப்பன்களையோ தன்னுடைய தாய்மார்களையோ ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துறாங்க எத்தனையோ மகன்கள். அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல உங்க பையன் உங்க அப்பாவையோ அம்மாவையோ, அப்பா அம்மா ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க, உங்க பையன் கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துட்டு வந்தா அந்த அம்மாவோடைய மனசு, அந்த அப்பாவோடைய மனசு எப்படி பரிதவிக்கும்? 25 வருஷம் என் பையனை பெத்து வளர்த்து இப்படி என்ன ஆசிரமத்துல கொண்டாந்து விட்டுட்டானே அப்படின்னு அவன் நினைக்கிற நினைப்பு நம்மள வாழ விடாதுங்க. கண்டிப்பா. நடுவர் அவர்களே, நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு நாம 3 வேளை சோறு போடுறதா நடுவர் அவர்களே நம்ம மிகப்பெரிய புண்ணியம். உண்மையிலேமா. அதாவது தனக்கு போகத்தான் தானம் பாங்க, தனக்கு போகத்தான் தானம். தனக்கு மட்டும் இருந்தால் போதாது, தம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமா வச்சுக்கணும். மகன் இன்னைக்கு என் மகன் நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு என் மகன் என்ன பாத்துப்பாங்கிற நம்பிக்கையில தான் இன்னைக்கு எத்தனையோ அப்பா அம்மா அவனை படிக்க வச்சு அவங்க கிட்ட இருக்கிற சொத்து நிலம் எல்லாத்தையும் வித்து யாரையும் நம்பாம தன் மகனை மட்டும் நம்பி வாழும் தாய்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. தாய்மார்கள் ஒரு முறை ஜோரா கைத்தட்டுங்கப்பா. தாய்மார்கள்லாம் அசந்து போய் உட்காந்துருக்காங்க. தின்னுட்டு வாண்டு நல்லா பேசுது ஐயா, பேப்பர் இல்லாமல் சிட்டை இல்லாமல் இவ்வளவு அழகா பேசுது, இது முதலே இறக்கி விட்டுருக்கலாமே, பணியில பாம நடுங்கிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. தாய்மார்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்னை பெற்றெடுத்த தாய் மட்டும் எனக்கு தாய் இல்லைங்க, இந்த காட்டூர் மக்கள் வாழ அத்தனை தாய்மார்களும் எனக்கு தாய் தான். என்னை பெற்றெடுக்காத தாய்மார்களை பொறுத்தவரையிலும் இங்க என்ன ஆசைப்படுறாங்க தெரியுமா? தன் கணவனிடத்தில் இருந்து வரும் ஒரு அன்பிற்காகவும் தன் மகனிடத்தில் இருந்து வரும் தன் முடியாத காலத்தில் தனக்கு உதவும் அந்த உதவி அன்பையும் தான் நேசிக்கிறாங்க. வேற எதையுமே அவங்க மகன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கல, வெறும் அன்பு மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க. அதான் சொல்றேன், தாய்மார்கள் மட்டும் எதையுமே எதிர்பார்த்து எதையுமே செய்யறது கிடையாது. ஒவ்வொரு மகன்கள் சுயநலத்துக்காக தாய்மார்களை பயன்படுத்திக் கொள்கிறோம். அப்படி செய்யாதீங்க. அவங்க ஒரு உன்னதமான உறவு, அது நமக்கு கிடைச்ச பொக்கிஷம், அதை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லி உரையை முடிக்கிறேன். நன்றி. அருமையான பேச்சு, போல தைரியமா பேசுறது பெரிய விஷயமா. நன்றி. வாமா, டக்குன்னு வா. என்ன கை தட்டிட்டு உட்காந்துருக்க, காப்பி குடிச்சு டக்குனு. அதை ஒழுங்கா ஆன் பண்ணி குடிச்சு அதை ஆஃப் பண்ணி விட்டா அவ்வளோ இருக்கு. ஹலோ, நடிப்பு இல்லாத இரவு நிலவு தேய்ந்து வளர்ந்திருக்க ஈன்ற பெருமக்கள் எல்லாம் அழகாக பூத்திருக்க சான்ற பெருமக்கள் பட்டிமன்றத்தினை அருமையாக ரசித்துக் கொண்டிருக்க எதிரணியில் இருந்து தாய் தாயின்னு புலம்பி தவித்து போய் அமர்ந்திருக்க நடுவர் அவர்கள் சிகரம் என வீற்றிருக்க என்னைக்குமே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் தாரம் தான் பேச அவங்க முன்னாடி நினைக்கிறாங்க. அப்படி பேசிட்டு போ. நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. சும்மா காட்டூர் மக்கள்னாலே சம மாசு. நடுவர் நீ முதல்ல பேசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? அப்புறம் நான் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல, கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலே போடலாம். நடுவர் அவர்களே பேசுங்க. உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கைதட்டு பறக்கும் எங்க சொல்லு. உண்மையிலே இந்த நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களே மண்டா. நீ ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா, நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா.
நானும் கவிதை வச்சிருக்கேன். நடுவர்களே, நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர்களே. அப்படி கரும்பு தோப்புக்குள்ள வச்சு கொஞ்சம் எப்போ நான் போக மாட்டேன். உண்மையிலே நடுவர்களே என்ன பேச்சுங்க பேசுறாங்க. உண்மையிலே ரெண்டு பேரும் இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும். குடும்பத்துல தாரம்னு ஒருத்தர் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும். மறந்துட்டு பேசாது. அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வச்சிருக்கோம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறான். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கே புருஷன். ஏய், நான் புருஷன், நீ புருஷனா? யாரு புருஷன்? ஏய், அது உன் புரிஞ்சாடா? பதட்டத்துல பொண்டாட்டியை மாத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு வேணும்னே மாத்தி சொல்றாங்க. உண்மையிலே தாரம்னா அன்பு, அன்பு. தாரம்னா பண்பு, பண்பு. தாரம்னா ஒரு தெம்பு, கம்பு. கம்பு. இந்த ஓரமா கிடக்கு கம்பு. உண்மையிலே அந்த தாரம் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? குடும்பத்துல ஒண்ணு ஒண்ணு எத்தனை? ஒண்ணு ஒண்ணு ரெண்டு. ஒண்ணு 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 ஒண்ணு. இந்த அப்ப சொல்றேன் பாருங்க. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலையா சொன்னாங்க பாருங்க. அதான் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணா? ஆமா. ஆஹா. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே